ஹாய், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு 6 மந்த்ஸ் ரோட் மேப் கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஃபார்ம் லெவல் கம்பெனிஸை கிராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்துட்டு டாப் ரிசோர்ஸஸ் தான். இப்போ இந்த பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நம்மளுக்கு டிஎஸ்ஏ இதுதான் குவாலிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அது எல்லாத்தையுமே நான் ஸ்ட்ரக்சர்டாக ஒரு டெய்லி எத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸு, சிஸ்டம் டிசைன் கான்செப்ட். ஸோ எந்தெந்த நாளைக்கு எந்தெந்த டாபிக் என்னென்ன கவர் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரோட் மேப்பாக கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்தடுத்து நம்ம மறுநாள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம தேடி தேடி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக போனோம்னா ஒரு ரோட் மேப் இருக்கும். ஸோ அந்த நாளைக்கு உள்ளதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இன்னும் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுக்கு அது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஸோ அந்த இதில் உள்ள இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போது நான் 6 மந்த்ஸ் ரோட் மேப் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அதில் வந்துட்டு நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போது நம்ம எல்லாருமே சேர்ந்து கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த நம்ம டெய்லி எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்புல நம்ம அந்த நாள் எத்தனை டாஸ்க் கம்ப்ளீட் இருக்கோமோ அந்த இதுக்கு ஏற்றாப்புல நம்மளுக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் லீடர் போர்டு ஷோ ஆகுறதுனால எல்லாருமே ஒரு காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறதுனால எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணி அவங்க கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அந்த 6 மந்த்ஸ் ரோட் மேப் வந்துட்டு கிரியேட் பண்ணேன். ஸோ அதில் என்ன பெனிஃபிட்டு, இப்போது ஆக்சுவலாக ஸ்ட்ரைவரோட A to Z ஷீட் அப்படிங்கிறது ஒரு 500 ப்ராப்ளம்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுலேயும் ஸ்ட்ரக்சர்டு ரோட் மேப் தான், ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் தான். இப்போது நான் கிரியேட் பண்ணதில் என்ன வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு இப்போ ஒரு டாபிக் வைஸ் இப்போ ஒரு 12 டாபிக் இருக்கும் டிஎஸ்சியில் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு சில பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இப்போது அது எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்துட்டு மொத்தமே ஹார்ட் ப்ராப்ளமாக இருந்தால் 40 நிமிஷம், மீடியம் ப்ராப்ளமாக இருந்தால் 20 நிமிஷம், ஈஸியாக இருந்தால் 10 நிமிஷம். இதுதான் வந்துட்டு டைம் அலோகேட் பண்ணியிருக்கிறது. ஸோ இப்போ நம்ம மீடியம் ப்ராப்ளமை 20 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஜென்ரலாக திங்க் பண்ணோம்னா நம்மளுக்கு அத்தனை டாபிக் இருக்கும். அந்தந்த டாப்பிக்கு நடுவில் அத்தனை பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தோன்னே அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு டாபிக் வைஸாக நேரோ டவுன் பண்ணிடணும். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு சிங்கிள் டாபிக் கிடச்சிருமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த டாப்பிக்கில் ஒரு 4-5 பேட்டர்ன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எந்த பேட்டர்னில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம மறுபடியும் நேரோ டவுன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக அப்ரோச் நம்ம யோசிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 20 நிமிஷத்தில் டக்குன்னு அப்ரோச்சை யோசித்து நம்ம இன்டர்வியூட்ட சொல்லலாம். ஏதாச்சும் அவங்க தப்பு இருந்துச்சு ரெக்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு நோக்கத்துக்காண்டி தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு டாப்பிக்கு, அதுக்குள்ளக்க வந்துட்டு சப் டாபிக் மாதிரி பேட்டர்ன்ஸை கவர் பண்ணுற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருந்தேன் அந்த 6 மந்த்ஸ் ரோட் மேப்பு. அதுக்கப்புறம் அதே நாளில் டிஎஸ்ஏ மட்டும் சால்வ் பண்ணுறது கிடையாது. சிஎஸ் ஃபண்டமெண்டலில் இப்போது 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா மொத்தமே 4 கான்செப்ட் தான் சிஎஸ் ஃபண்டமெண்டல். ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு டாபிக் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆப்டிடியூடு. இப்போது நிறைய பேர் ஆன் கேம்பஸில் கிராக் பண்ணணும்னு நினைப்பாங்க, சில பேர் வந்துட்டு ஆஃப் கேம்பஸ் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு லிங்க்டின்ல கனெக்ஷன் ரிக்வெஸ்ட்டு எந்தெந்த இப்போது நான் வந்துட்டு ஒரு 100 ட்ரீம் கம்பெனிஸ் வந்துட்டு எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த ட்ரீம் கம்பெனி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளில் நான் அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னா 4 மந்த்ஸ் to 6 மந்த்ஸுக்கு வந்துட்டு 150 to 180 டேஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம 180 கம்பெனிஸோட எம்ப்ளாயிஸ்க்கு டெய்லியும் ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 பேருக்கு கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் கொடுத்தாலே நம்ம வந்துட்டு 180 நாளில் ஒவ்வொரு நாளைக்கு 10 கொடுத்தோன்னா 1200 பேர்கிட்ட கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் மேக் பண்ணலாம். எல்லாமே குவாலிட்டியான கனெக்ஷன் ரெக்வெஸ்ட், கரெக்டாக? ஸோ அதனால் இப்போ நம்ம ஆஃப் கேம்பஸில் தேடும்போது இப்போ அந்த கம்பெனியில் ஒரு ஜாப் போஸ்டிங் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நம்ம அவங்ககிட்ட அந்த எம்ப்ளாயிஸ் கிட்ட ஃப்ரீயாக லிங்க்டின் ப்ரீமியம் இல்லாமலே ஃப்ரீயாக ரெஃபரல் கேட்குறதுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்ட்ரக்சர்டு ரோட் மேப்பாக நான் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்துட்டு டிஎஸ்ஏக்கு ஓகேவா. இப்போது ஆக்சுவலாக நான் அதுக்கப்புறம் ஃபைன் பண்ணது என்ன அப்படின்னா, ஃப்ராஸ் அப்படிங்கிற ஒரு கூகுள் எம்ப்ளாயியோட ஒரு ஷீட் கண்டுபிடிச்சேன். ஆன்லைனில் ரிசோர்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஸோ இப்போது நான் மேக் பண்ண அந்த 6 மந்த்ஸ் ரோட் மேப்பில் உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஹீப் மேப்பு நம்ம கம்ப்ளீட் பண்ணதை விசுவலைஸ் பண்ண முடியாது. நம்ம எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த இதில் காட்டும். பட் ஆனால் இப்போது ஸ்ட்ரக்சர்டாக இப்போ நம்ம டு டூ லிஸ்ட் மாதிரி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனால் இப்போ நான் கண்டுபிடிச்ச அதாவது ஃப்ராஸ் அவரோட எஸ்டி ரிசோர்ஸில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு டாபிக் வைஸாக இப்போ நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு டாபிக் வைஸாக டிஎஸ்ஏ ப்ராப்ளம் இருக்குது. அந்த டிஎஸ்ஏ ப்ராப்ளம்க்கு உள்ளக்க என்னென்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் அந்த டாப்பிக்கில் இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ரக்சர்டாக அந்த ப்ராப்ளமோட வித் லிங்க் அந்த லீட் கோடில் சால்வ் பண்ணுற அந்த லிங்க்கோட எக்ஸாக்டாக கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னமுமே எஃபிஷியண்ட்டாக ஈஸியாக டக்குன்னு அந்த ப்ராப்ளம் பார்த்தோமா டக்குன்னு போய் போட்டோமா அந்த மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு வந்துட்டு
மோர் எஃபிஷியண்ட்டாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால் இந்த இதில் அதாவது நான் கிரியேட் பண்ணதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு லீடர் போர்டு இருக்கும். பட் ஆனால் இந்த ஃப்ரான்ஸோட ரிசோர்ஸில் நீங்கள் வந்துட்டு குவாலிட்டியான ப்ராப்ளம் நிறைய சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரக்சர்டாக நம்மளுக்கு ஹீட் மேப் ஒன்று இருக்கும், ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுற அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக மோட்டிவேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவரோட குவாலிட்டி ரிசோர்ஸையே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் மேட்டர் நான் சொல்லணும்னு நினச்சது. இப்போ ரெண்டாவது வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட். இப்போது நிறைய பேர் காலேஜ் படிச்சிருப்பீங்க, சில பேர் ஒர்க்கிங் போயிட்டுருக்கலாம், சில பேர் இன்டர்ன்ஷிப் போயிட்டுருக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு டிஎஸ்ஏ கான்செப்ட் லேர்ன் பண்ணணும், ப்ராஜெக்ட் இல்லைன்னா ப்ராஜெக்ட் பண்ணணும், சிஎஸ் ஃபண்டமெண்டல் இருந்துச்சு அப்படின்னா அதை படிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்டிடியூடு, பிஹேவியரல் கொஸ்டின் இந்த மாதிரி நிறையா இருக்குது. சிஸ்டம் டிசைன் எக்ஸ்ட்ரா. சிஸ்டம் டிசைன் மேக்ஸிமம் ஃப்ரெஷர் கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் சில கம்பெனிஸில் ஃப்ரெஷருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி டைம் மேனேஜ் பண்ணலாம்? ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்துட்டு லிமிட்டடாக தான் டைம் இருக்குது. அதுவும் காலேஜ் போயிட்டு காலேஜ் ஒர்க்கு, அகாடமிக் இந்த மாதிரி நிறையா படிக்கிறத அந்த மிடில் நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு டைம் டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு எனக்கு ஏற்றாப்புல க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நான் என்னோடதை ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட ரிசோர்ஸஸையோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஸோ என்னோடதை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது ஆக்சுவலாக டிஎஸ்ஏ வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பெரிய கம்பெனியில் மேக்ஸிமம் ஒரு 80 to 90% வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் நாலேஜ் தான். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் டைமை டிஎஸ்ஏக்கு கொடுக்குறோம். மொத்தம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம். ஓகேவா? இப்போது ஈஸி லெவல் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு 12 ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். மீடியம் லெவலாக இருந்துச்சுன்னா 6 ப்ராப்ளம். அதே மாதிரி ஹார்ட் லெவலாக இருந்தால் 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட டார்கெட். ஓகேவா? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹார்ட் லெவல் ப்ராப்ளமாக இருந்தால் 40 நிமிஷம், மீடியம்னா 20, ஈஸி லெவல்னா 10 நிமிஷம். ஸோ இதுதான் வந்துட்டு டைம் ஃப்ரேம். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி ப்ராப்ளமை சால்வ் பண்ணி எஃபிஷியன்ட் அப்ரோச் கொண்டு வரது அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு லெவல் அதிகமாக இம்ப்ரூவ் ஆக அந்த டைமிங்கை வந்துட்டு ஃபாலோ பண்ண ஃபஸ்ட்லேருந்தே கற்றுக்கங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் டவுன் பண்ணி அது கரெக்டாக அப்படின்னு வெரிஃபையும் பண்ணணும். ஏன்னா நம்ம இன்டர்வியூவில் போகும்போது டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது வந்துட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் வந்துட்டு சிஸ்டம் டிசைன் கான்செப்ட்டு, சிஎஸ் ஃபண்டமெண்டல். அதே மாதிரி நம்ம வந்துட்டு இன்னொன்று படிக்கிறது என்னென்னா இந்த ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு நாளைக்கு கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த கம்பெனியோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போது சில கம்பெனியில் வந்துட்டு இன்டர்வியூ ப்ராசஸில் டெவலப்மெண்ட் இருக்கலாம், சில கம்பெனியில் எல்எல்டி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு இன்டர்வியூ ரவுண்ட் வந்துட்டு வித்தியாசப்படும். ஸோ நம்ம டெய்லி எந்தெந்த கம்பெனிக்கு என்னென்ன மாதிரி இன்டர்வியூ ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஒரு 5 டாபிக் டிஎஸ்ஏ டெவலப்மெண்ட்னா 5 படிக்கிறோம்ல சிஎஸ் ஃபண்டமெண்டல்னு சொல்லிட்டு. ஸோ அதை தாண்டி எதுவும் இருந்துச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தோம்னா அதையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த டெய்லி ஒவ்வொரு கம்பெனியை நம்ம கனெக்ஷன் ரெக்வஸ்ட்டு 10 எம்ப்ளாயி கொடுக்குறோம்ல. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கனெக்ஷன் ரெக்வஸ்ட்டு கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த கம்பெனியோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்துட்டு வாட்சி பார்க்கணும். நீங்கள் நிறையா ஆர்டிக்கிள் வந்துட்டு கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு டிஎஸ்ஏக்கு 3 மணி நேரம், சிஸ்டம் டிசைனுக்கு 1 மணி நேரம், சிஎஸ் ஃபண்டமெண்டலுக்கு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இப்போது அதே மாதிரி இப்போது ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் இன்னும் நல்லா குவாலிட்டி ப்ராஜெக்ட் பண்ணலை அப்படின்னா குவாலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுல ஒரு 1 hour மட்டும் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ மொத்தம் டிஎஸ்ஏக்கு 3, சிஸ்டம் டிசைன் 1, சிஎஸ் ஃபண்டமெண்டல் 1, ப்ராஜெக்ட் 1, மொத்தம் சேர்த்தா ஒரு 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். அதே மாதிரி டிஎஸ்ஏ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி வந்துட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டெய்லி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு வீக்கெண்ட்ஸில் நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்க அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க எல்லா ப்ராப்ளமுக்குமே. இப்போது ஷேவரோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸுங்கிற காலமே தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்க, ஸோ அந்த ப்ராப்ளம் வந்துட்டு எப்படி உங்களால் அப்ரோச் பண்ண முடியலன்னா எந்த மாதிரி முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ரிவைஸ் பண்ணும்போது அது வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் நிற்கும். ஓகேவா? சப்கான்ஷியஸாக. ஸோ இதுதான் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக டிஎஸ்ஏ சால்வ் பண்ணுறது. ஸோ இதுவும் என்னோட டைம் மேனேஜ்மெண்ட்டும் ஆக்சுவலாக சொல்லிட்டேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் உங்கள் ப்ரிப்பரேஷனை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போக முடியும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபைனல் இயராக இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு வந்துட்டு டைம் இல்லை, இன்னும் ஒரு 3 to 4 monthsக்குள்ளே
உங்களுக்கு அந்த பிளேஸ்மெண்ட்லாம் ஸ்டார்ட் ஆகிடும், நீங்கள் அதுக்குள்ளே இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். அதில் எந்தெந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான ரிசோர்ஸை வச்சு நம்ம 3 மந்த்ஸ்க்குள்ளே பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு 5 to 8 LPA கம்பெனி, இல்லை நீங்கள் அதை இன்னும் நல்லா படிச்சிங்க அப்படின்னா 10 to 12 LPA கம்பெனி கூட ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டுக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரிசோர்ஸஸ், அதே மாதிரி நிறையா யூஸ்ஃபுல் கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை, அதாவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கொரி இருந்துச்சுன்னா மறுபடியும் கமெண்ட்டில் கேளுங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஆன்சர் ஃபார் தட். அதே மாதிரி நம்ம லிங்க்டின்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான அதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஓகேவா? அது நினைக்கி டாடா, பை பை, see you.